ஆரம்பிக்கலாங்களா? நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு வீடியோவுக்கு உங்களுக்கு பிடிச்சவங்க போட்டோவை பயன்படுத்தி உங்களுடைய மொபைல் போன்ல நீங்களாவே எடிட் பண்ணிக்கலாம். அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ எப்படி இருக்குங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு தேவையான நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற ஸ்டெப்பை அப்படியே வரிசையை ஃபாலோ பண்ணால் மட்டுமே போதும். நம்ம இந்த வீடியோவை ரொம்பவுமே ஈஸியாகவே எடிட் பண்ணிடலாம். ஓகே, நீங்கள் இப்போ ஃபுல் ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை எடிட் பண்ண போகிற உங்களுடைய இமேஜோட சைஸை மட்டும் 16:9 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இமேஜை தான் எடிட் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உள்ள 16:9 செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெசல்யூஷன் இருக்கிறதுல ஹை குவாலிட்டி கொடுத்துட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ இமேஜ் ஆட் பண்ணணும். கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. செகண்ட் உள்ள மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூ ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு உங்களோட இமேஜை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீனில் ஆடாயிரும். இப்போ உங்களோட இமேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல டிஸ்ஆர்ப்ஷன் பார்க்னு ஒரு எஃபெக்ட் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட் பார்த்தீங்கன்னா டைல்ஸ்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். இந்த இடத்துல அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துக்கோங்க. கொடுத்தக்கப்புறம் இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா மிரர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது மட்டும் ஆப்பில் இருக்கும். ஆன் பண்ணிவிட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணேன், இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு டைல்ஸுங்கிற எஃபெக்ட் ஆட் பண்ணிவிட்டு மிரரை மட்டும் ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணக்கப்புறம் இந்த எஃபெக்ட்டை கீழே உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணி காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எஃபெக்ட் நம்மளுக்கு தேவைப்படும். அதனால இந்த எஃபெக்ட்டை காப்பி பண்ணிவிட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்க்ரீனில் 3 இமேஜாக தெரியலாம், 2 இமேஜாக தெரியலாம். இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் இமேஜ் ஜூம் பண்ண போகிறோம். இப்போ உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ராசம் போயிட்டு தேட் ஆப்ஸில் கிளிக் பண்ணி உங்களோட இமேஜ் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. நல்லா ஜூம் பண்ணிட்டு ஒரு இமேஜ் மட்டும் இதே மாதிரி ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி மூவ் பண்ணி உங்களோட பேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் ஓரளவுக்கு தெளிவாக தெரிஞ்சால் போதும். இப்போ நான் செட் பண்ணியிருக்கிற மாதிரி இதே மாதிரி நீங்கள் செட் பண்ணக்கப்புறம் இப்போ நீங்கள் இந்த இமேஜ் சேவ் பண்ண போகிறீங்க. சேர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலேருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின் இருக்கா, அதை செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கான் கேட்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ நம்ம ஒரு இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணிட்டோம். சேம் மெத்தட் தான் அடுத்தடுத்த இமேஜுக்கும். இந்த இமேஜை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணி விட்ருங்க. எப்போதும் போல் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு மீடியா போயிட்டு உங்களுடைய அடுத்த பிக் ஆட் பண்ணிவிட்டு எஃபெக்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ண அந்த டைல்ஸ் எஃபெக்ட்டை பேஸ்ட்டு கொடுத்துட்டு அப்படியே பேக் மூவ் அண்ட் ராசம் போயிட்டு தேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நல்லா ஜூம் பண்ணிக்கும். தேவையான அளவு ஜூம் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி மூவ் பண்ணி உங்களோட பேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் சரியாக தர மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் செட் பண்ணக்கப்புறம் சேம் மெத்தட் தான். எப்போதும் போல் சேர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு தேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களோட இமேஜ் சேவ் பண்ணிக்கோங்க. இப்போது நான் உங்களுக்கு சொன்னது தெளிவாக புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். எப்படி இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணுங்கிறத நான் சொல்லிட்டேன். இப்போ நான் சொன்ன மாதிரி 16:9 மட்டும் ஒரு 8 இமேஜ் மட்டும் 8 இமேஜ் இருக்கவங்க 4 இமேஜ் இருக்குதோ. ஸோ இருக்கிற இமேஜை மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 8 இமேஜ் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ உங்களோட இருக்கிற இமேஜை மட்டும் பார்த்தீங்கன்னா 16:9 நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் 16:9 இமேஜ் சேஞ்ச் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க ஃபுல் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபுல் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணக்கப்புறம் அப்படியே கீழே வந்துக்கோங்க. அப்படியே லாஸ்ட் வந்துருங்க. லாஸ்ட் வந்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஆடியோ இருக்கும். ஆடியோக்கு மேலே குரூப் 2 இருக்கும். அந்த குரூப் 2 நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம், அதை ஃப்ரீயாக விட்டுருங்க. அதில் ஃபாண்ட் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம குரூப்புக்குள்ள போய் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ண வேண்டாம். வெளியே உள்ள லிரிக்ஸில் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணாலே போதும். நம்மளுக்கு குரூப்புக்குள்ள பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சேஞ்ச் ஆயிரும். ஸோ நீங்கள் மெனைட்டு குரூப்பை கிளிக் பண்ணி உள்ளே போக வேண்டாம். ஸோ நீங்கள் அப்படியே விட்டுருங்க, ஃப்ரீயாக விட்டுருங்க. அந்த குரூப்பை நீங்கள் ஃப்ரீயாக விட்டுருங்க, வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ சரியாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 6 இருக்கா, 6 செகண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பீட் மார்க் வச்சு கொடுத்துருக்கேன்னா
அப்படி இங்கே வந்துக்கோங்க. இந்த 6 இடத்துல இந்த இடத்துல ஒரு டபுள் பீட் மார்க் வந்து வச்சு கொடுத்துருப்பேன். அந்த இடத்துக்கு வந்துக்கோங்க. அந்த இடத்துக்கு வந்துட்டு அப்படி இப்படி நான் மேலே மூவ் பண்ணுற மாதிரி இப்படி பையை மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் லோகோ வந்து கொடுத்துருக்கேன்னா அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் 1, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் 2, அதுக்கடுத்து ரெக்டாங்கிள் 3, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் 4ன்னு சொல்லி ஒரு 4 இமேஜ் நான் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் கொடுத்துருக்க அந்த 4 இமேஜ்லையும் உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க. அது எப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ நான் சொல்கிற ஸ்டெப்பை அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணி அந்த 4 இமேஜ்லையும் உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த யூடியூப் லோகோக்கு மேலே உள்ள அந்த ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிள் 1 இருக்கா அதை செலக்ட் பண்ணிவிட்டு கலர் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். லாஸ்ட் ஒரு மீடியா ஐக்கன் இருக்கா அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள செலக்ட் மீடியா வந்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண உங்களோட இமேஜ் அலைட் மோஷங்கிற ஃபோல்டரில் வந்து சேவாக இருக்கும். அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் நீங்கள் 16:9 சேஞ்ச் பண்ண ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். என்னோட இமேஜுக்கு பதிலாக உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சா. நெக்ஸ்ட் ரைஸ் ரிமூவ் பண்ணிக்கோங்க. அடுத்த ரெக்டாங்கிள் 2 இருக்கா அதை செலக்ட் பண்ணிவிட்டு எப்போதும் போல் சேம் மெத்தட் தான். மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் மீடியா கொடுத்துட்டு உங்களுடைய அடுத்த பிக் நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண உங்களுடைய அடுத்த பிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ரைஸ் ரிமூவ் பண்ணிக்கோங்க. அடுத்து ரெக்டாங்கிள் 3, அடுத்து ரெக்டாங்கிள் 4 இருக்கும். அந்த 4 இமேஜ்லையும் உங்களோட இமேஜை 1 by 1 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த 4 ரெக்டாங்கிளையும் உங்களோட இமேஜ் ஆட் பண்ணக்கப்புறம் இப்போ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 இருக்கா, அதாவது 4 ரெக்டாங்கிளுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 இருக்கும். அந்த குரூப் 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ணிட்டு வாங்க. சரியாக வந்து பார்த்தீங்கன்னா 14, 16 இந்த இடத்துல சரியாக 14, 16ல் ஒரு டபுள் பீட் மார்க் வந்து வச்சு கொடுத்துருக்கேன். அந்த ஃபஸ்ட்டு பீட் மார்க்கில் வச்சுக்கிட்டு அந்த குரூப்பை மட்டும் இந்த 6 மார்க்கை கிளிக் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் என்ன பண்ணேன், இப்போ 4 ரெக்டாங்கிள் இமேஜில் நான் இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். சேஞ்ச் பண்ணக்கப்புறம் மேலே குரூப் 1 இருந்துச்சு. அந்த குரூப் 1ஓட அந்த சைஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டியாக இருந்துச்சு. அதை மட்டும் அந்த குரூப்பை நான் செலக்ட் பண்ணிவிட்டு சரியாக வந்து பார்த்தீங்கன்னா 14, 16ல் ஒரு டபுள் பீட் மார்க் வந்து வச்சுருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு பீட் மார்க்கில் வச்சுட்டு இந்த 6 மார்க்கை கிளிக் பண்ணி நான் வந்து எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணிட்டேன். நீங்களும் இதே மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க அந்த குரூப்பை மட்டும். ஸோ ஓகே, அந்த குரூப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் 5, ரெக்டாங்கிள் 6, ரெக்டாங்கிள் 7, ரெக்டாங்கிள் 8ன்னு சொல்லி ஒரு 4 ரெக்டாங்கிள் நான் வந்து கொடுத்துருக்கேன். அந்த 4 ரெக்டாங்கிளையும் உங்களுடைய அடுத்தடுத்த இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த குரூப் 1க்கு மேலே இப்போ நம்ம ஃபஸ்ட்டு குரூப் 1க்கு கீழே உள்ள 4 ரெக்டாங்கிளில் நம்மளோட இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு அந்த குரூப் 1க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 4 ரெக்டாங்கிள் இருக்கும். 6, 7, 8ன்னு. ஸோ 5, 6, 7, 8ன்னு இருக்கும். அதில் எப்போதும் போல் சேம் மெத்தட் தான். ரெக்டாங்கிள் 5ஐ செலக்ட் பண்ணிவிட்டு கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் மீடியா கொடுத்துட்டு உங்களுடைய அடுத்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சேம் மெத்தடில் மீதி இருக்க ரெக்டாங்கிளையும் உங்களுடைய இமேஜை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அந்த ரெக்டாங்கிள் 5, 6, 7, 8 அதில் உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணக்கப்புறம் அதுக்கு நீங்கள் பார்டர் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். ஏதாவது ஜஸ்ட் அந்த ரெக்டாங்கிளில் 5ஐ செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்டர் ஷேடோ இருக்கா அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டோக் மட்டும் எனபிள் பண்ணிவிட்டு அதோட கலரை மட்டும் ஒயிட் கொடுத்துட்டு அதோட சைஸை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 2 கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் லுக்காக தெரியும். ஒயிட் கலரில், அதாவது ஒயிட் கலரில் ஒரு பார்டர் தெரியும். அது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இதே மாதிரி பார்டர் ஷேடோ போயிட்டு இந்த ஸ்டோக்கை மட்டும் எனபிள் பண்ணிவிட்டு கலரை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கொடுத்துட்டு இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2 மட்டும் கொடுத்துட்டு அந்த 4 ரெக்டாங்கிளில் மட்டும் இதே மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணணும்னா நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஃப்ரீயாக அதே மாதிரி பிளாக் கலரில் இருக்கட்டும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படி விட்டுக்கலாம். அது உங்களோட விருப்பம். இதை ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லுக்காக தெரியும் அந்த இமேஜ் மட்டும். ஸோ அது உங்களோட விருப்பம். உங்களுக்கு பிடிச்சா இதே மாதிரி அந்த ஸ்டோக்கை மட்டும் எனபிள் பண்ணிவிட்டு அதோட சைஸை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 2 மட்டும் கொடுத்துக்கோங்க. இப்போது நான் சொன்ன மெத்தடில் அந்த 8, அதாவது ரெக்டாங்கிள் 1ல இருந்து ரெக்டாங்கிள் 8 வரையாக நான் கொடுத்துருக்க எல்லா ரெக்டாங்கிளையும் உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்க. ஓகே, அதை நீங்கள் தெளிவாக வந்து பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போ ரெக்டாங்கிள் 1ல இருந்து ரெக்டாங்கிள் 1, ரெக்டாங்கிள் 2, ரெக்டாங்கிள் 3, ரெக்டாங்கிள் 4 ஒரு 4 ரெக்டாங்கிள் கீழே இருக்கா. அந்த 4 ரெக்டாங்கிளுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆடியோட ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. ஆடியோட ஸ்டார்டிங் வந்ததுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா நான் ஆடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்ட் நான் வந்து கொடுத்துருக்கேன். எஃபெக்ட் 1ன்னு சொல்லி ஒரு எஃபெக்ட் நான் வந்து கொடுத்துருக்கேன் ஆடியோக்கு கீழே. ஸோ அந்த எஃபெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்க 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போ இந்த எஃபெக்ட் 1ல உள்ள எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து காப்பி ஆயிருச்சு. ஓகே, இப்போ நீங்கள் பேக் வந்துக்கோங்க. இப்போ எஃபெக்ட் 1ல உள்ள எஃபெக்ட் நீங்கள் வந்து காப்பி பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல டபுள் பீட் மார்க் இருக்குது 6 செகண்டில் அதில் வந்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ரெக்டாங்கிள் 1ல வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிட்டோம். நீங்களும் ஆட் பண்ணியிருப்பீங்க. இப்போ அந்த ரெக்டாங்கிள் 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குட்டி பாக்ஸ் போட்டு ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கா அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டூப்ளிகேட் லேயர்னு சொல்லி செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கா அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஒரு இமேஜ் இதே மாதிரி 2 இமேஜ் வந்து டூப்ளிகேட் ஆயிரும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு நான் எஃபெக்ட் 1ல உள்ள எஃபெக்ட் நான் வந்து காப்பி பண்ணேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த ரெக்டாங்கிள் 1 இருக்கா அந்த ரெக்டாங்கிள் 1 வந்து நான் கிளிக் பண்ணி ஒரு டூப்ளிகேட் வந்து பண்ணிட்டேன். டூப்ளிகேட் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ டூப்ளிகேட் பண்ணதில் கீழே இருக்கு பார்த்தீங்களா, மேலே ஒரு இமேஜ் இருக்கும், கீழே ஒரு இமேஜ் இருக்கும், மொத்தம் 2 இமேஜ் இருக்கும். அதில் கீழே இருக்கிற அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு
கீழே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு நான் காப்பி பண்ணி வச்சுருந்த அந்த எஃபெக்ட்டை நான் வந்து பேஸ்ட் வந்து பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணக்கப்புறம் இப்போ மேலே உள்ள இமேஜையும் கீழே உள்ள இமேஜையும் குரூப் அண்டு மாஸ்க் வந்து பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த மேலே உள்ள இமேஜோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கண்ணைக்கண் இருக்கா, அந்த மேலே உள்ள இமேஜோட லெஃப்ட் சைடில் இருக்கிற கண்ணைக்கணை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதே மாதிரி வந்து செலக்ட் ஆயிரும். மேலே உள்ள இமேஜோட லெஃப்ட் சைடில் உள்ள கண்ணைக்கணை லாங் ப்ரெஸ் பண்ண இதே மாதிரி வந்து செலக்ட் ஆகும். அதுக்கு கீழே உள்ள அந்த இமேஜை லைட்டை டச் பண்ணாலே போதும், இதே மாதிரி வந்து செலக்ட் ஆயிரும். இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா 3 பாக்ஸ் இதே மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து ஷோ ஆகுதா, அதில் சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா, சென்டர் உள்ள பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே உள்ள இமேஜும் கீழே உள்ள இமேஜும் இதே மாதிரி ஒரே குரூப் அண்ட் மாஸ்க் வந்து ஆயிரும். பார்த்தாலே தெரியும். இப்போ உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஆட் ஆயிருக்கும். பார்த்தாலே தெரியும், சூப்பராக ஆட் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் சேம் மெத்தடை தான் மீதி இருக்கிற அந்த 4 இமேஜ்லேயும் வந்து பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், ரெக்டாங்கிள் 2 செலக்ட் பண்ணிவிட்டு இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் லேயர் வந்து கொடுத்துட்டோம். டூப்ளிகேட் லேயர் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டேரெக்டாகவே கீழே உள்ள இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துருவீங்க. பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துட்டு என்ன சொல்லி சொன்னேன், ஸோ அதாவது வந்து மேலே உள்ளதையும் கீழே உள்ளதையும் குரூப் அண்ட் மாஸ்க் வந்து பண்ண சொன்னேன். சேம் மெத்தட் தான். கண்ணைக்கான லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே உள்ளதையும் கீழே உள்ளதையும் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா 3 பாக்ஸ் இருக்கும். சென்டர் உள்ள பாக்ஸை கிளிக் பண்ணி குரூப் அண்ட் மாஸ்க் வந்து பண்ணி விட்டுருங்க. இப்போது நான் உங்களுக்கு சொன்னது தெளிவாக வந்து புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். மீதி இருக்க அந்த 2 இமேஜையும் நான் சொன்ன மாதிரி தான் ஜஸ்ட் ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள இமேஜில் மட்டும் அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணி விட்டுட்டு அந்த மேலே உள்ள கண்ணைக்கனையும் கீழே உள்ள அந்த இமேஜோட கண்ணைக்கனையும் செலக்ட் பண்ணி சென்டர் உள்ள பாக்ஸை கிளிக் பண்ணி குரூப் அண்ட் மாஸ்க் வந்து பண்ணி விட்டுருங்க. அந்த ஃபஸ்ட்டு அந்த 4 ரெக்டாங்கிளுக்கு மட்டும் மேலே உள்ள எக்ஸ்ட்ரா மேலே பார்த்தீங்கன்னா 5, 6, 7, 8 இருக்கும். அதுக்கு இந்த எஃபெக்ட் ஆட் பண்ண வேண்டாம். கீழே கொடுத்துருக்கிற அந்த ரெக்டாங்கிள் 1 ரெக்டாங்கிள் 4 வரையா உள்ள அந்த இதுக்கு மட்டும் இந்த கீழே உள்ள இமேஜில் எஃபெக்ட் ஆட் பண்ணிவிட்டு மேலே உள்ளதையும் கீழே உள்ளதையும் இதே மாதிரி நீங்கள் குரூப் அண்ட் மாஸ்க் மட்டும் பண்ணி விட்டுருங்க. மேலே எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த 4 ரெக்டாங்கிள் நீங்கள் வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண வேண்டாம். கீழே கொடுத்துருக்க அந்த 4 ரெக்டாங்கிள் மட்டும்தான் இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிவிட்டு குரூப் அண்ட் மாஸ்க் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ வந்து நேம் வந்து சேஞ்ச் வந்து பண்ண போகிறோம். நேம் சேஞ்ச் பண்ண போகிறோம். டிபி இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ டிபி இமேஜ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட இமேஜோட சைஸை மட்டும் 1:1 மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க போதும். அது எப்படிங்கிறத சொல்கிறேன். பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உள்ள 1:1 ரேஷியோவை செலக்ட் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு 1:1 ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் ஆயிருச்சு. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கன் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட பிக்கை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் இமேஜில் எந்த இமேஜை நீங்கள் பேக்ரவுண்டில் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, சாரி டிபியில் வைக்க நினைக்கிறீங்களோ அதில் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எப்போதும் போல மேலோட 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்தீங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து ஜூம் ஆயிரும். மூவ் அண்ட் ஆப்ஷன் போய்க்கோங்க. தேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜூம் தப்பாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இது மாதிரி மூவ் பண்ணி உங்களோட ஃபேஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் சரியாக தர மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இமேஜை மட்டும் நீங்கள் சேவ் பண்ணால் மட்டும் போதும். சேம் மெத்தட் தான். செலக்ட் கிளிக் பண்ணிவிட்டு மீடியங்கிற அதாவது தேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அதாவது கரண்ட் ஃப்ரேம் அஸ் பேஞ்சின்னு இருக்கா அதை செலக்ட் பண்ணி எஸ் போட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜ் வந்து சேவ் வந்து பண்ணிக்கோங்க. இமேஜை சேவ் பண்ணக்கப்புறம் இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் வந்து பண்ணி விட்டுருங்க. ஒரு இமேஜ் உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இன்னொரு இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்டோட இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எதுக்கு உங்கள் ஃப்ரெண்டோட இமேஜ் எடுக்க சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, கமாண்டு பண்ணுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் ஆட் பண்ணால் நல்லா இருக்காது. அதனால சொன்னேன் ஒரு இமேஜ் டிபியில் வைக்கிறதுக்கு உங்களோட இமேஜ் எடுத்துக்கோங்க. கமாண்டில் அவங்க அந்த டிபியில் வைக்கிற இமேஜ் மட்டும் உங்கள் ஃப்ரெண்டோட இமேஜை எப்போதும் போல ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து உங்கள் ஃப்ரெண்டோட இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு சேவ் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ 1:1 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. ஒன்று உங்களோடது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டோடது. ஓகே, சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபுல் ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்க. அப்படியே கீழே வந்துட்டு எப்போதும் போல் நம்ம ரைட் சைடு மூவ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த இடத்துல 6 செகண்ட் இருக்கா அந்த இடத்துக்கு வந்துக்கோங்க. வந்ததுக்கப்புறம் நீங்கள் அப்படியே மேலே வந்து மூவ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல சரியாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சர்க்கிள் 1 இருக்கா, கீழே ஒரு 4 அதாவது கீழே வந்து பார்த்தீங்கன்னா 8 குரூப் அதாவது குரூப் 8 இருக்கா, அதாவது சாரி ரெக்டாங்கிள் 1 ரெக்டாங்கிள் 2 சாரி ரெக்டாங்கிள் 6 7 8 9 இருக்கு, சாரி 6 7 8 9 இருக்கா. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் 1 இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட் உள்ள மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் மீடியா கொடுத்துட்டு நீங்கள் எப்போதும் போல் அலிட்மோஸ்ங்கிற ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ஃபஸ்ட்டு டிபி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணக்கப்புறம் அந்த டிபி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சாரி கொஞ்சம் அப்படியே சாயலாக இருக்குது, அதை மட்டும் 90 டிகிரி மட்டும் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அந்த சர்க்கிளை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ரோசம் போயிட்டு இந்த செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதோட இதை வேல்யூ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா -90 டிகிரி மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நேராக வந்துடும். சரி, அது மட்டும் கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஸோ அதை மட்டும் நீங்கள் சால்வ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்தோனி ராஜ் கிரியேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னோட நேம் பதிலாக உங்களோட நேமை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு டிக் வந்து கொடுத்துக்கோங்க.
நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் கவுண்ட் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும் வருதோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் கவுண்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி டிக் வந்து கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து வெளியே வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே லைக் கவுண்ட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சா உள்ள போய் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்காது. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் 2 இருக்கா. சர்க்கிள் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டோட இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கிள் 1ல் உங்களோட இமேஜ் ஆட் பண்ணியிருப்பீங்க. இப்போ சர்க்கிள் 2 இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் மீடியா கொடுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1:1 சேஞ்ச் பண்ண அடுத்த இமேஜ் அதாவது உங்கள் ஃப்ரெண்டோட இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணக்கப்புறம் மூவ் அண்ட் ஆப்ஷன் போய்கிட்டு இந்த செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதை மட்டும் -90 டிகிரி செட் பண்ணிட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் சர்க்கிள் 2ல் உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இப்போ அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். நான் இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஃபாண்டுடைய டவுன்லோட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணால் மட்டும் தான் வீடியோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் நீங்கள் எப்படி அதாவது ஃபாண்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது எப்படி இம்போர்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணுங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஃபாண்ட் டவுன்லோட் பண்ணக்கப்புறம் இப்போ நான் கொடுத்துருக்க லிரிக்ஸில் ஏதாவது ஒரு லிரிக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள எடிட்டர்ஸ்ங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபாண்ட் ஆரமாக இருக்கா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா வியூ ஆல் ஃபாண்ட் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் லெஃப்ட் சைடில் இருக்க 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே உள்ள இம்போர்ட் ஃபாண்ட்ங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற டவுன்லோட்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நான் கொடுத்துருக்க ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அது எங்கே இருக்குங்கிறத நீங்கள் தேடி பார்த்து எடுத்துக்கோங்க. நான் கொடுத்துருக்க ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அது டவுன்லோட்ஸில் எங்கே இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. பார்த்ததுக்கப்புறம் அதை செலக்ட் பண்ணி செலக்ட் கொடுத்தீங்கன்னா போதும். அந்த ஃபாண்ட் உள்ளே வந்து அடையாரும். மேப்பை நேரில் உள்ள செர்ச் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு LON டைப் பண்ணாலே போதும். உங்களுக்கு அந்த ஃபாண்ட் வந்து ஸ்க்ரீனில் வந்து ஷோ ஆகும். அதை செலக்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். உங்களுக்கு அப்படி ஃபாண்ட் சேஞ்ச் ஆகலாட்டி அந்த லிரிக்ஸை வச்சுக்கிட்டு லிரிக்ஸுக்கு லாஸ்ட்டில் வச்சுட்டு ஒரு பேஸ் விட்டிங்கன்னா லிரிக்ஸ்க்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஃபாண்ட் ஆட் பண்ணிவிட்டு நான் கொடுத்துருக்க லிரிக்ஸ்க்கு நீங்கள் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணாட்டி வீடியோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ லிரிக்ஸ்க்கு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணக்கப்புறம் அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரியாக வந்து பார்த்தீங்கன்னா 11:10 ஒரு டபுள் பீட் மார்க் வந்து வச்சு கொடுத்துருப்பேன். அந்த இடத்துக்கு மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா குரூப் 3 இருக்கும். அந்த குரூப் 3 செலக்ட் பண்ணிவிட்டு கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் மீடியா கொடுத்துட்டு அதில் வந்து குரூப் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 11:10 இருக்கா அந்த இடத்துல வச்சுக்கோங்க. வச்சக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சர்க்கிள் 3 இருக்கா அதை செலக்ட் பண்ணிவிட்டு கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே உள்ள செலக்ட் மீடியா கொடுத்துட்டு எப்போதும் போல் உங்களோட ஃப்ரெண்டோட 1:1 சேஞ்ச் பண்ண அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேக் வந்துக்கோங்க. ஓகே, ஸோ அந்த அதில் சர்க்கிளை மட்டும் சேஞ்ச் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு மூவ் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்துக்கோங்க. அதுக்கடுத்து அப்படியே மேலே வந்தீங்கன்னா இப்போ சரியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சர்க்கிள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் லோகோ கொடுத்துருக்கீங்கன்னா அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் 1 இருக்கா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிள் 1 செலக்ட் பண்ணிவிட்டு கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் மீடியா கொடுத்துட்டு சர்க்கிள் 1ல் உங்களோட இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா சர்க்கிள் 1ல் இமேஜ் வந்து சேஞ்ச் ஆயிரும். உங்களோட இமேஜை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா -90 டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. -90 டிகிரி மட்டும் ரொட்டேட் பண்ணிவிட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே கொடுத்துருக்க நேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் கவுண்ட் வந்து தேவையான அளவு வந்து கொடுத்துக்கோங்க. லைக் தேவைப்பட்ட அளவு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 9:16 இமேஜ் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 9:16 இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணி ஆட் வந்து பண்ண போகிறீங்க. அது எப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லியிருந்தேன். ஒரு 4 இமேஜோட சைஸை மட்டும் நீங்கள் 9:16 நெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்னடா இவ்வளோ சேஞ்ச் பண்ணுமாங்க நினைக்காதீங்க. ஸோ வீடியோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இப்போ நீங்கள் பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ செகண்டில் இருக்கிற 9:16 செலக்ட் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. சேம் மெத்தட் தான், ரொம்பனா எதுவுமே கிடையாது. இப்போ மீடியா போய்ட்டு வியூ ஆல் கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துட்டு ஜூம் தேவைப்பட்ட ஜூம் பண்ணிக்கோங்க. அப்படியே டேரெக்டாகவே சரி ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு டேட்டா ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் சொன்ன மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இமேஜ் 9:16 ஒரு 4 இமேஜ் மட்டும் சைஸை சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன மெத்தடில் 9:16 மட்டும் ஒரு 4 இமேஜோட சைஸை மட்டும் சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணினதுக்கப்புறம் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு நான் கொடுத்துருக்க ஃபுல் ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு எப்போதும் போல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே எடிட் பண்ணி முடிக்க போகிறோம். இப்போ ரைட் சைடு மூவ் பண்ணக்கப்புறம் சரியாக வந்து பார்த்தீங்கன்னா 14:18 ஒரு டபுள் பீட் மார்க் வந்து வச்சு கொடுத்துருக்கேன். 14:18 ஸோ அதில் வச்சுக்கோங்க. வச்சக்கப்புறம் அவள் அப்படியே மேலே வந்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல சர்க்கிள் 1ல் நம்மளோட இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். நான் சொன்ன மெத்தடில் நேமு அதுக்கு அடுத்த லைக் சப்ஸ்கிரைப் கவுண்ட் இதெல்லாம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பீங்க.
சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 9:16 இமேஜ் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற அலைட் மோஸ்ங்கிற ஃபோல்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் 9:16 சேஞ்ச் பண்ண இமேஜை ஒன்றை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. அடுத்த இமேஜ் இருக்கா, அதே மாதிரி நான் கொடுத்துருக்க 9:16 இமேஜ் எல்லாத்துலேயும் உங்களோட இமேஜை 1 by 1 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொடுத்துருக்க அந்த 4 இமேஜ்லையும் உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 4 இமேஜில் சேஞ்ச் பண்ணக்கப்புறம் இந்த இமேஜுக்கு ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அது எப்போதும் போல தான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டெப்பை தான் இங்கே வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ஆடியோட ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. ஸ்டார்டிங் வந்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஒன்று இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணி கீழே உள்ள த்ரீ டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த 9:16 இமேஜ் இருக்கா, அதுக்கு மூவ் பண்ணிக்கோங்க. சேம் மெத்தட் தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணோம், ஃபஸ்ட்டு இந்த இமேஜை கிளிக் பண்ணி குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயர் வந்து கொடுத்தோம். டூப்ளிகேட் லேயர் கொடுத்ததுக்கப்புறம் கீழோட இமேஜில் மட்டும் நம்ம காப்பி பண்ணி எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணோம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இந்த மேலோட இமேஜோட லெஃப்ட் சைடில் கனெக்ட் இருக்கும், அதை லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழோட இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா சென்டரில் உள்ள இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி குருப்பன் மாஸ்க் வந்து பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இமேஜ் இருக்கா, அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இது ஒரு டூப்ளிகேட் வந்து பண்ணிக்கோங்க. பண்ணக்கப்புறம் கீழோட இமேஜில் மட்டும் அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணி விட்டுட்டு இப்போ மேலே உள்ளதையும் கீழே உள்ளதையும் குருப்பன் மாஸ்க் வந்து பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் லேயர் வந்து கொடுத்துட்டு கீழே உள்ள இமேஜில் மட்டும் எஃபெக்ட் ஆட் பண்ணிவிட்டு இப்போ மேலே உள்ளதையும் கீழே உள்ளதையும் செலக்ட் பண்ணி குருப்பன் மாஸ்க் மட்டும் பண்ணி விட்ருங்க. இப்போ நாளையும் இதே மாதிரி நீங்கள் வந்து குருப்பன் மாஸ்க் வந்து பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு சின்ன ஒரு ஷேடோ மட்டும் ஆட் பண்ணிடலாம். அந்த குருப்பன் மாஸ்க்கை செலக்ட் பண்ணிவிட்டு பேட்டர்ன் ஷேடோ செலக்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஷேடோ ஆட் பண்ணுற எஃபெக்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் வந்து நான் சொல்கிறேன். இப்போது நீங்கள் குருப்பன் மாஸ்க் வந்து பண்ணிட்டீங்க. இப்போ அந்த குருப்பை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அதாவது இந்த இடத்துல பேட்டர்ன் ஷேடோ இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள இந்த ஸ்டோக் இருக்குது, அதாவது ஷேடோ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதை எனபிள் பண்ணி விட்டு இதோட கலரை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கொடுத்துட்டு இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு வந்து கொடுத்துக்கோங்க. நான் ஒரு 30 வந்து கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான வேல்யூ மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட் ரைட் சைடு மூவ் பண்ணிவிட்டு அடுத்த குரூப் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு எப்போதும் போல் பேரண்ட் ஷேடோ போயிட்டு கீழே உள்ள ஷேடோ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு எனபிள் பண்ணிவிட்டு அதோட கலரை மட்டும் ஒயிட் கலர் கொடுத்துட்டு அதோட வேல்யூ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 மட்டும் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற அந்த 2 குரூப்லையும் நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ 4 குரூப்புக்கும் நீங்கள் ஷேடோ ஆட் பண்ணக்கப்புறம் அப்படியே மேலே மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சர்க்கிள் 4 இருக்கும், சர்க்கிள் 4 இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட் உள்ள மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் மீடியா கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்டோட இமேஜ் 4:5 சேஞ்ச் பண்ண உங்களோட ஃப்ரெண்டோட இமேஜ் வந்து ஆட் 1:1 சேஞ்ச் பண்ண உங்களுடைய ஃப்ரெண்டோட இமேஜை செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த சர்க்கிளை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ராசம் போயிட்டு செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி -90 டிகிரி மட்டும் செட் பண்ணி விட்ருங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அடுத்து 23:13 ஒரு டபுள் பீட் மார்க் வந்து வச்சு கொடுத்துருக்கேன்னா, ஸோ நீங்கள் அதுக்கு மூவ் பண்ணிட்டு வந்துக்கோங்க. அதுக்கு மூவ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அப்படியே மேலே வந்தீங்கன்னா யூடியூப் லோகோக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் 1 நான் வந்து கொடுத்துருக்கேன்னா, அந்த சர்க்கிள் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து நான் சேஞ்ச் பண்ண சொன்ன மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி பண்ணமோ அதே தான். சர்க்கிள் 1ல் உங்களோட இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு பேக் வந்துக்கோங்க. மூவ் அண்ட் ராசம் போயிட்டு செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதோட வேல்யூ மட்டும் பார்த்தீங்கன்னா -90 டிகிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நேம், சப்ஸ்கிரைப் கவுண்டு நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், அது எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் 5 இருக்கா, ரெக்டாங்கிள் 5 செலக்ட் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் மீடியா கொடுத்துட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 16:9 ஃபஸ்ட்டு இமேஜோட சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. 16:9 அதில் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே உள்ள சர்க்கிள் 5 செலக்ட் பண்ணிவிட்டு அதுலேயும் உங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கிள் 5ல் உங்களோட இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு அப்படியே மேலே வந்துக்கோங்க. வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்காது. அப்படியே ரைட் சைடு வந்தீங்கன்னா இப்போ அது கீழே வந்து ரைட் சைடு அப்படியே மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல குரூப் 3 இருக்கும், அதை நீங்கள் டச் பண்ண வேண்டாம். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4, குரூப் 5, குரூப் 6, குரூப் 7 இருக்கும். குரூப் 5ல இருந்து சரியாக பார்த்தீங்கன்னா குரூப் 4ல இருந்து குரூப் 7 வரைய ஒரு 4 குரூப் இருக்கா, அந்த 4 குரூப்பில் உங்களோட இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. குரூப் 4 அதாவது குரூப் 4 செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் 5 இருக்கும், அந்த இடத்துல மட்டும் நீங்கள் எடிட் பண்ண போகிற 16:9 சேஞ்ச் பண்ண இமேஜில் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பேக் வந்துட்டு ஆடியோட லாஸ்ட் போய்க்கோங்க. லாஸ்ட் அந்த குரூப் எல்லாமே இருக்கும். இப்போது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 5 இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போயிட்டு சேம் மெத்தட் தான் கீழே உள்ள குரூப் 5ல மட்டும் உங்களோட இமேஜ் இதே மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க.
இப்போ நான் கொடுத்துருக்க அந்த குரூப் 4ல இருந்து குரூப் 7 வரையா உள்ள அந்த 4 இமேஜ்லையும் உங்களோட இமேஜை நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக எடிட் வந்து பண்ணிட்டோம். அதாவது ஆடியோட ஸ்டார்டிங்ல இருந்து வீடியோட எண்டு வரையா வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவை கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி விட்டு பார்க்கலாம். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த அந்த ஒரு வீடியோவை நம்ம எந்த ஒரு தவறு எதுவும் இல்லாமல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடிட் வந்து பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் இந்த வீடியோ வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். வீடியோ ப்ளே பண்ணி விட்டு பார்த்துக்கோங்க. எல்லாமே எடிட் பண்ணியிருக்கோமா இல்லையாங்கிறத தெளிவாக நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. வீடியோவை நம்ம கம்ப்ளீட்டாகவே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சேவ் வந்து பண்ணிக்கலாம். மேலே உள்ள ஷேர் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோங்கிற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான குவாலிட்டி வந்து கொடுத்துக்கோங்க. ஃப்ரேம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கொடுத்துக்கோங்க. குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண உங்களோட வீடியோவை சேவ் வந்து பண்ணிக்கோங்க.